ஓம் நம பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 14வது அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவு. இன்றைக்கு படிக்கிற பதம் 34 முதல் 38 வரை. பகவான் அபி கோவிந்தோ பிரம்மண்யோ பக்தவத்சலஹ கஸ்ஸின் புரே சுதர்மாயா சுகம் ஆஸ்தே சுகுருத்பிருதः. மொழிபெயர்ப்பு தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் பிராமணர்களுக்கும் இன்பம் அளிப்பவரும் பக்தர்களிடம் மிகவும் அன்பு கொண்டவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகாபுரியில் பக்தர்களாலும் நண்பர்களாலும் சூழப்பட்டவராய் சுகமாக இருக்கின்றாரா? இது யுதிஷ்டிர மகாராஜா தர்மர் அர்ஜுன் இடத்துல கேட்கிறார். பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் துவாரகையில அவங்களுடைய அடுத்த திட்டம் என்ன, அவங்க என்ன செய்ய போறாங்க, அவங்களுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சு வர்றதுக்காக யுதிஷ்டிர மகாராஜா அர்ஜுனனை துவாரகைக்கு அனுப்பிச்சிருந்தார். துவாரகை போன அர்ஜுனன் இருந்து எந்த ஒரு தகவலும் வரல. 7 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யுதிஷ்டிர மகாராஜா பல கெட்ட நிமித்தங்களை பார்த்தார், பல கெட்ட சகுனங்கள். அவருடைய உடல்லயே 3 விதமான கெட்ட நிமித்தங்களை அவர் பார்த்தார். இதுக்கு முந்தைய அத்தியாயத்துல, இதுக்கு முந்தைய ஸ்லோகங்களை நம்ம படிச்சோம். யுதிஷ்டிர மகாராஜா 3 விதமான கெட்ட நிமித்தங்கள், கெட்ட அபசகுனங்கள் அவர் வாழ்நாள் அது பார்த்ததே இல்லை. அவருடைய உடல்ல இடது கண்கள், இடது தோல், இடது பாகம் எல்லாம் துடிக்குது. அதுக்கப்புறம் இயற்கையில பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுது. மழை பெய்ய வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்குது, வெயில் பெய்ய வேண்டிய நேரத்துல மழை அடிக்குது. எல்லாம் அப்நார்மலா இருக்கு, எதுவுமே நார்மலா இல்ல. சீதோஷ்ணம் சீதோஷ்ணம் இயல்பாவே இல்லை, எல்லாம் தலைகீழ நடக்குது. அதுக்கப்புறம் மற்ற ஜீவராசிகள், நாய் போன்ற வீட்டு விலங்குகள் அவரை பார்த்து ஊளையிடுது, குறைக்கிறதுக்கு பதிலாக ஊளையிடுது. அப்புறம் மற்ற மிருகங்கள் இடத்துல பல கெட்ட சகுனங்களை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் நாட்டு மக்கள்கிட்டயே பல அதிசயமான விந்தையான செயல்களை பார்த்தார். மக்கள் எல்லாம் போட்டிக்காரங்களாவும் பொறாமைக்காரங்களா இருக்காங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, நிம்மதி இல்லாம இருக்காங்க, சுயநலவாதிகளா மாறிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு நாரதர் மறைமுகமா ஒரு விஷயத்த சொன்னார். பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைய போறாரு, பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில இருந்து மறைய போறாரு, அதனால நீங்க பொறுமையா இருங்க, நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்முடைய ஸ்தாபகாச்சாரியர் சில பிரபுபாதர் சொல்லுவாரு, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ, அது போல பகவானுடைய சங்கம் இல்லாம ஒரு தூய பக்தரால உயிர் வாழ முடியாது. அர்ஜுனன், யுதிஷ்டிர மகாராஜா, பாண்டவர்கள் அவங்க எப்பவுமே கிருஷ்ணருடைய உணர்வுல, கிருஷ்ணருடைய நினைவுலயே ஆழ்ந்து இருந்ததுனால பகவானுடைய பிரிவுனால அவங்க உயிர் வாழ முடியாது. அதனால எங்கேயாவது யுதிஷ்டிர மகாராஜா அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்துருவாரோ, பல கெட்ட நிமித்தங்கள்லாம் அவர் பார்த்திருக்காரு, ஒருவேளை கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைஞ்சிருப்பாரோ, துவாரகை போன அர்ஜுனனும் திரும்ப வரலையே, இப்படி எல்லாம் கவலையில் இருக்கும்போது அர்ஜுனன் திரும்ப வந்தார். அந்த திரும்ப வந்த அர்ஜுனன்
ஒரு நடைப்பிணமா வந்து சேர்றார். அவர் முகத்துல எந்த ஒரு தேஜஸும் கிடையாது. அவர் உடல் உள்ள தேஜஸ் எல்லாம் போயிடுத்து. சூரியனை போல பிரகாசிச்சிருந்த சூரியனை போல பிரகாசமா இருந்த அர்ஜுனனுடைய உடல்ல அப்படியே மங்கி போய் அவர் ஏதோ ஒரு உயிரிழந்த ஆத்மா, உயிரை விட்ட ஒரு உடல், ஒரு நடைப்பிணம் மாதிரி துவாரையில இருந்து வந்து சேர்ந்திருக்கார். இந்த அர்ஜுனுடைய மாற்றத்துக்கான காரணம் என்ன? அவரே இவ்வளவு சோகமா இருக்கார்? அவர் ஏன் இப்படி அழுதுண்டே இருக்கார்? அவர் முகம்லாம் செவந்து இருக்கு, கண்கள்லாம் செவந்து இருக்கு, அழுது அழுது முகம்லாம் வீங்கி இருக்கு. அப்படி என்ன நடந்தது? இவர் துவாரகை போனார், அங்க என்ன நடந்தது? பகவான் எப்படி இருக்காரு? பகவான் அபி கோவிந்தா. கிருஷ்ணருடைய பேர் கோவிந்தா. கோ அப்படின்னா பசு. கோ என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு சமஸ்கிருதத்துல. கோ என்றால் பசு, கோ என்றால் புலன்கள். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் அளிப்பவரானனால பகவானுக்கு வந்து கோவிந்தன் என்று திருநாமம். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் அளிப்பவர் கோவிந்தா. பிரம்மண்யோ பக்தவத்சலா. பசுக்களுக்கு மட்டுமல்ல, பிராமணர்களுக்கும் பிரியமானவர். பிரம்மண்யோ பக்தவத்சலா. கிருஷ்ணருக்கு பக்தவத்சலன், பக்தர்கள் மேல அதீத அன்பு உள்ளவர். பக்தவத்சலா. பக்தரிடம் அதீத அன்புள்ளவர். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவரான கோவிந்தன் பிராமணருக்கும் அவர் இன்பம் தருபவர். பக்தரிடம் மிகவும் அன்பு கொண்டவரான அந்த பகவான் கிருஷ்ணர் துவாரகையில எப்போதும் அவர் தனது பக்தர்களுடனும் நண்பர்களுடனும் சூழப்பட்டவராக இருக்கார். கிருஷ்ணர் எங்கேயுமே தனியா இருந்ததே இல்லை. ஒண்ணு பசுக்களோடு இருப்பார், இல்ல கன்றுகளோடு இருப்பார், நண்பர்களோடு, உறவினர்களோடு, தனக்கு பிரியமான பக்தர்களோடு, கோபர்களோடு, கோபிகளோடு எப்பவுமே கிருஷ்ணர் வந்து பக்தர்கள் சூழ்ந்தே இருப்பார். நீ கலியுகத்துல பாருங்க, பெரும்பாலும் அவங்க தனிமையை விரும்புறாங்க. அவங்க கிட்ட ஒன்னே ஒன்னு இருந்தா போதும். என்னது அது? கையில இருக்கிற ஸ்மார்ட் போன். இன்னைக்கு வீட்டுல ஒருத்தர் ஸ்மார்ட் போன் வச்சு தனியா ஒரு ரூம்ல உட்காந்துக்கிறாங்க. பையன் கையில தனியா ஒரு போனு, அம்மா கையில தனியா ஒரு போனு, அப்பா கையில ஒரு போனு, நேத்து பிறந்த குழந்தை கையில ஒரு போனு, நேத்து பிறந்த குழந்தை கையில ஒரு போனு, உடலை விடக்கூடிய நிலையில இருக்கிற பாட்டி கையில ஒரு போனு, தாத்தா கையில ஒரு போனு, அப்பா அம்மா ஆளுக்கு எல்லாம் வந்து கலியுகத்துல எந்திரத்தோட வாழ்ந்து, எந்திரத்தோடு வாழ்ந்து வாழ்ந்து மனிதனும் எந்திரமாவே ஆயிட்டான். இன்னைக்கு வந்து மனிதனும் எந்திரம் ஆயிட்டான். ஒரு காலத்துல விஞ்ஞானிகள்லாம் ரோபோ கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க? ரோபோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இப்ப அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா மனுஷனே ரோபோ மாதிரி தான் இருக்கான். மனுஷனே வந்து ரோபோ மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால ரோபோ தனியா தேவையே இல்லை. ரோபோ வந்து எந்திரனை தனியா உருவாக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு மனுஷனே எந்திரனா தான் வாழ்ந்துட்டு, தனிமையில வாழ்றது, எப்போ 24 மணி போனோடே இருக்கிறது. அப்பா அம்மாவை சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டான். எங்கேயோ பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவனுக்கு மெசேஜ் போடுவான், சாப்பிட்டியா தூங்குனியா. வீட்டுல பக்கத்துல அப்பா அம்மா உட்காந்துருப்பாங்க, அவங்கள சாப்பிட்டாங்களா, எப்படி இருக்காங்க, அவங்கள கவனிச்சுக்கணுமே இல்ல. எங்கேயோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவான், நான் இன்னைக்கு இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், கேக் சாப்பிட்டேன். இதான் கலியுகத்தோடைய துர்ப்பாக்கியம். எப்பவுமே தனிமையில போன வச்சுக்கிட்டு 24 மணி போன் கான்சியஸ், போனோட அசோசியேஷன். அதனால என்னாச்சு? மனிதனுடைய அறிவு மழுங்கி விட்டது, எந்திரமாவே ஆயிட்டான். ஆனா கிருஷ்ணர் பாருங்க, எப்பவுமே பக்தரோடையே இருக்கார். கோபர்கள், கோபிகள், நண்பர்கள், உறவினர்கள். பிருந்தாவனத்துல போனா கோபர்கள், கோபிகள், பசுக்கள். துவாரகையில போனா உறவினர்கள், சகோதரர்கள், பிள்ளைங்க, மனைவிகள். 16,108 மனைவிங்க,
அவங்களுக்கு 10 குழந்தைங்க. அப்புறம் கிருஷ்ணருக்கு ஒரு மனைவிக்கு 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 குழந்தைங்க, மொத்தம் 10 பேர குழந்தைங்க. இப்படி எக்கச்சக்கமான உறவினர்கள். எப்போ கூட்டம் கூட்டமாவே இருக்கார் பகவான். கோயில்லையும் போய் பாருங்க, பகவானை தொழுவதுக்கு கூட்டம் கூட்டமா வராங்க. கோவிந்தா கோவிந்தான்னு கூட்டம் கூட்டமா வராங்க. பகவான் எப்பவுமே பக்தருடைய கூட்டத்தை விரும்பிட்டே இருக்கார். நம்ம தான் தனியா எந்திரத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம தான் தனியா எந்திரத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கோம். மதுரால வந்தா மதுராவாசிகள், வசுதேவர், தேவகி. துவாரகையில போனா ருக்மணி, சத்யபாமா. அஸ்தினாபுரத்துக்கு வந்தா பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி, யுதிஷ்டிரர், அர்ஜுனா, பீமா, நகுல, சகதேவா. பிருந்தாவனத்துல போனா யசோதாமா, நந்தகோபர், ஸ்ரீமதி ராதாராணி, கோபர்கள், கோபிகள், பசுக்கள், கன்றுகள். எப்பொழுதும் பக்தர்கள் சூழவே இருக்கிறார். அவரு கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். அந்த முழுமுதற் கடவுளான பகவான் எப்பவுமே பக்தர் சங்கத்திலே இருக்கார். பகவானே இப்படி பக்தர் சங்கத்தை விரும்புறாருன்னா அப்ப நம்ம எவ்வளவு விரும்பணும் இல்லையா? பகவானுக்கே தன் பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறது அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பக்தர்கள் சங்கத்தை கொண்டாடும். சத் சங்கம் அவ்வளவு முக்கியமான. பக்தர் சங்கத்துல உற்சாகம் பிறக்கும், கிருஷ்ண பக்தியில ஆர்வம் அதிகரிக்கும், சேவை மனப்பான்மை அதிகரிக்கும், பகவான் மேல அன்பு அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேல நமக்கு கிருஷ்ணன் மேல உறவு, கிருஷ்ண உணர்வு, நமக்கு பகவான் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அவருக்கு நமக்குள்ள உறவு முறை ஸ்தாபகமாகும். இப்படி சோ மெனி ரீசன்ஸ். அதனாலதான் இது சத் சங்கம். பக்தர் சங்கம் தான் சத் சங்கம், உண்மையான சங்கம். சத் சங்கம். எது சத் சங்கம்? சத்து. எதெல்லாம் சத்து? கிருஷ்ணா சத்து, நித்தியமானவர். கிருஷ்ணனுடைய உலகம் சத்து, நித்தியமானது. ஜீவாத்மா நாம சத்து, நித்தியமானவங்க. இதெல்லாம் சேர்ந்ததா சத் சங்கம். கிருஷ்ணா சத்து, நித்தியமானவர். கிருஷ்ணனுடைய ஆன்மீக உலகம் சத்து, நித்தியமானது. இந்த உடல் இருக்கிற ஆத்மா சத்து, நித்தியமானது. பகவானுக்கு பக்தருக்குள்ள உறவு சத், நித்தியமானது. இந்த சங்கத்தை விரும்புவதுதான் சத் சங்கம். இதுதான் உண்மையான சங்கம். பகவானுடைய பக்தர்கள் சத், சாத்வதர்கள். அதனாலதான் கிருஷ்ணருக்கு சாத்வதாம்பதின்னு பேர். பக்தர்களுக்கு ரொம்ப பக்தருடைய பாதுகாவலர். பகவான் கிருஷ்ணர் பக்த வத்சலர், பக்தர்களின் பாதுகாவலர், சாத்வதாம்பதி. சாத்வதாம்பதி. அதனால இந்த ரெண்டு விஷயம், பசு பராமரிப்பு, பிராமண பண்பாடு, இந்த ரெண்டும் தான் மனித வாழ்க்கையுடைய வெற்றிக்கு மிக மிக உறுதுணையா இருக்கு. பசு பராமரிப்பும் பிராமண கலாச்சாரம். ஏன் பிராமண பண்பாடு அவ்வளவு முக்கியம் அப்படின்னா, பிராமணர்கள் பகவானை வழிபடுவாங்க. உண்மையான பிராமணர், உண்மையான பிராமணர் அவரு பகவானுடைய பக்தரா இருக்கும். இந்த ஸ்லோகத்துடைய பொருளுரையில பிரபுபாதர் அழகா எழுதியிருக்காரு. 34வது பதம் பர்பட் பொருளுரையில பிரபுபாதர் எழுதியிருக்காரு. பசு பராமரிப்பும் பிராமண பண்பாடு ஆகிய இரண்டும் இவ்வுலகில் ஒரு சமூகம் பகவானின் நேரடியான பாதுகாப்பில், பகவானுடைய நேரடியான பாதுகாப்பில் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டும் பெரும் உறுதுணையா இருக்கு. இந்த ரெண்டும் இல்லாத சமுதாயம், எந்த சமுதாயத்துல பசு பராமரிக்கப்படுவதில்லையோ, எந்த சமுதாயத்துல பிராமண கலாச்சாரம் பின்பற்றப்படவில்லையோ, அந்த நாகரீகம் வீழ்ச்சி அடைஞ்ச நாகரீகம், வீழ்ந்த சமுதாயம். அப்ப இந்த ரெண்டும் சமுதாயத்துக்கு ரெண்டு கண்கள், பசு பராமரிப்பும் பிராமண கலாச்சாரம். ஏன் பிராமண கலாச்சாரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, சும்மா பேரளவு பூணூல் போட்ட பிராமணர் அல்ல. இங்க பிராமணருடைய தகுதி என்ன, எந்த மாதிரி பிராமண பண்பாடு ரொம்ப அவசியம், ஒரு பிராமணர் என்னவா ஆகிறாரு. பிராமண பண்பாட்டினாலும் பசு பராமரிப்பினாலும் நம்முள் உறங்கிய நிலையில் இருக்கும் நற்குணங்களான சத்தியம், சமத்துவம், புலனடக்கம்,
பொறுமை, எளிமை, பொது அறிவு, உன்னதமான அறிவு மற்றும் வேத ஞானம் ஆகியவற்றில் உறுதியான நம்பிக்கை விருத்தி செய்து கொள்வதாலும் ஒருவரால் பிராமணனாகி பகவானை உள்ளபடி காண முடியும். சோ பிராமணனா ஆகுறதுன்னா இன்னைக்கு பெரும்பாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ, இவர் ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்துட்டாரு அதனால பிராமணர், அவர் ஒரு சூத்திர குடும்பத்துல பிறந்துட்டாரு அதனால சூத்திரர். அப்படி இல்ல. இந்த குணங்கள் எல்லாம் விருத்தி செய்து கொண்டால் அவர் பிராமணர். சத்திய சமோ தப சௌச்சம் சாந்தி ஆர்ஜவம் ஏவச்ச ஞான விஞ்ஞானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சபாவச்சம். இந்த குணங்களால, இங்கு சொல்லப்பட்ட குணங்களால ஒருத்தர் பிராமணரா அறியப்படுறார். வாய்மை, தூய்மை, தவம், கருணை, எளிமை, பணிவு, புலனடக்கம், சுய கட்டுப்பாடு, இந்த குணங்களால ஒருவர் பிராமணராக அறியப்படுகிறார். பிராமண தகுதியை பெற்ற பின் ஒருவர் பகவானின் பக்தராக வேண்டும். வெறும் பிராமணரா இருந்தா மட்டும் பத்தாது. ஓகே, ஒருத்தர்கிட்ட இந்த நல்ல குணம் எல்லாம் இருக்கு. ஒருத்தர்கிட்ட என்னென்ன நல்ல குணம் இருக்கு? அவர் எப்போ உண்மையை பேசுறாரு. அந்த மாதிரி ஆளை இந்த உலகத்துல பாக்குறதே கஷ்டம். முதல்ல எப்பவும் உண்மை பேசுறவர் அரிது. உண்மை. தூய்மையா இருக்காரு, உடலால மனதால ரொம்ப தூய்மையா இருக்காரு. எந்த கெட்ட பழக்கம் இல்ல, எந்த ஜீவராசி துன்புறுத்தல. தப வாழ்க்கை வாழ்றாரு. அதிகாலை எந்திரிச்சு பகவானை வழிபடுறாரு, பூஜைகள் செய்யறாரு, யாகம் செய்யறாரு, தவம் செய்யறாரு, விரதம் இருக்காரு. கருணை, எல்லா ஜீவனிடத்திலயும் கருணை உள்ளவரா இருக்காரு. ரொம்ப எளிமையா இருக்காரு, பணிவா இருக்காரு, சுய கட்டுப்பாடோடு இருக்காரு, புலன்களை கட்டுப்படுத்தி இருக்காரு. அந்த மாதிரி நபரை பார்க்கறதே கலியுகத்துல கஷ்டம். இந்த குணங்கள்லாம் இருந்தா ஒருத்தர் பிராமணர். ஆனா இந்த குணங்கள் மட்டும் போதாது. இந்த குணம் இருப்பும் பிராமணர் பக்தராக வேண்டும். பக்தராக வேண்டும். இதனால் உரிமையாளர், எஜமானர், நண்பர், மகள் மற்றும் காதலர் ஆகிய உன்னதமான உறவுமுறைகளில் பகவானுடன் நமக்குள்ள ஒரு குறிப்பிட்ட உறவுமுறையின் மூலமாக அவரது அன்பை நம்மால் பெற முடியும். ஒரு பக்தர் மேற்கொண்ட பிராமண தகுதிகளை விருத்தி செய்து கொள்வதால் பகவானின் உன்னதமான அன்பை அவரால் அடைய முடிகிறது. நம்ம தெய்வீகமான குணங்களை வளர்த்துக் கொள்ளும் போது நம்ம பகவான் மேல உன்னதமான அன்பை வளர்த்துக்கிறோம். அப்போ ஒருத்தர் பிராமண தகுதியை வளர்த்துக் கொள்ளும் போது அவர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர் ஆகிறார். அப்ப ஹரே கிருஷ்ணா ஒரு இயக்கத்தோடைய சிறப்பு என்ன? இஸ்கான், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தோடைய சிறப்பு என்ன? இஸ்கான்ல வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே, யாரெல்லாம் இஸ்கான்ல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே நாம ஜபம் செய்யறாங்களோ, அந்த நாமம் ஜபம் செய்யக்கூடிய பக்தர் சத் சங்கத்துல இந்த மாதிரி தெய்வீகமான குணங்களை வளர்த்துக்கும் போது பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? ஓ, இவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு, தினமும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கிறாரு, 4 விதிமுறை கடைபிடிக்கிறாரு: வாய்மை, தூய்மை, தவம், கருணை, சத்தியம், தயா, சௌச்சம், தபா. சத்தியம், தயா, சௌச்சம், தபா, இந்த 4 விஷயம் கடைபிடிக்கிறார்: வாய்மை, தூய்மை, தவம், கருணை. அப்ப என்ன பண்ணுவாங்க பக்தர்கள்? நீங்க தீட்சை பெற தகுதி உள்ளவர், நீங்க ஒரு ஆன்மீக குருவை அணுகலாம். அப்ப ஆன்மீக குரு கேட்பாரு, நீங்க கடந்த 1 வருஷமா அல்லது 2 வருஷமா ஹரே கிருஷ்ணா மந்திரம் குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கிறீங்களா? ஆமா ஐயா, நான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன். 4 விதிமுறை ஒழுங்கா கடைபிடிக்கிறீங்களா? ஆமா ஐயா, நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். வீட்டுல பூஜை மண்டபம் அமைத்து பகவான் கிருஷ்ணரை வழிபடுகிறீர்களா? ஆமா ஐயா, நான் வழிபடுறேன். பிரபுபார் இயக்கத்துல நீங்க கிருஷ்ணருக்கு சேவை செய்ய தயாரா இருக்கீங்களா? ஆமா ஐயா, நான் செய்ய தயாரா இருக்கேன். அப்படின்னா நீங்க தீட்சை பெற தகுதி உள்ளவர். அப்புறம் ஆன்மீக குருட்ட தீட்சை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து கிருஷ்ண பக்தி. யார் ஒருத்தர் ஆன்மீக குருட்ட ஹரிநாம் தீட்சை, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே ஹரே, ஹரிநாம் தீட்சை பெற்ற பிறகு ஆன்மீக குரு பாக்குறார், இந்த சீடர் ரொம்ப ஆர்வம் உள்ளவரா இருக்காரா, இவரு கிருஷ்ண பக்தியில் ரொம்ப உற்சாகமா இருக்காரா, சேவையெல்லாம் ரொம்ப உற்சாகமா செய்யறாரா,
நிறைய பொறுப்பான சேவைகளை ஏத்துட்டு இருக்காரா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் குரு வந்து இவருக்கு பிராமண தீட்சை தரும். ஒருத்தர் எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் ஒரு தூய பக்தருடைய வழிகாட்டுதல்ல பக்தி தொண்டு செய்யும் போது அந்த குருவுடைய கருணையால ஒருத்தர் முதல் தரமான பிராமணராக உயர்வுப்பார். அந்த மாதிரி வரலாற்று சான்றுகள் எவ்வளவோ இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. மிருகாரி ஒரு வேடன், காட்டுல கொடூரமான மிருகங்களை வேட்டையாடுறவர். அவர் நாரதருடைய கருணையினால முதல் தரமான வைஷ்ணவரானார். ரத்னாகர் வழிப்பறி செய்யும் கொள்ளைக்காரர், நாரதருடைய கருணையினால வால்மீகி மகரிஷி வெறும் பிராமணர், பிரம்ம ரிஷி, ராமாயணத்துக்கு ஆசிரியரானார். அமெரிக்கால மதுபானம் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி ரொம்ப மோசமா வாழ்ந்து கொண்ட ஹிப்பிகள் பிரபுபாடைய சங்கத்தினால முதல் தரமான பக்தரானார். அதனால ஒருத்தர் எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் ஒரு தூய பக்தரை தன் குருவா ஏத்துக்கிட்டு அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவாரே ஆனால் அவர் முதல் தரமான வைஷ்ணவர். அவர் சத்கர்ம நிப்புணோ விப்ரா மந்திர தந்திர விசாரதா அவைஷ்ணவோ குரு நஷாத் வைஷ்ணவா சபச்சோ குரு. இந்த பத்ம புராணம் என்ன சொல்லுது, ஒருத்தர் வந்து 6 விதமான தொழில் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். ஒரு பிராமணருக்கு 6 விதமான தொழில் இருக்கு. படன் பாடன், யஜன் யாஜன் தான படிக்கிறகா. சாஸ்திரம் படிக்கணும், மற்றவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். பகவானை வழிபடணும், மற்றவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். தங்கிட்ட உள்ள பொருளை தானம் கொடுக்கலாம், பிறர் கொடுக்கக்கூடிய தானங்களை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த 6 விதமான தொழில ஒருத்தர் தேர்ச்சி பெற்றவரா இருக்கலாம். சத்கர்மா, சத்னா 6, கர்மான செயல். 6 விதமான செயல்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், சிரேஷ்டா. விப்ரா, விப்ரன்னா சாஸ்திரம் படிச்ச பெரும் பண்டிதன், 4 வேதங்களை கரைச்சு குடிச்சவர். சதுர்வேதி, திரிவேதி, துவேதி, 4 வேதம் படிச்சவர், 3 வேதம் படிச்சவர். இது வேதங்களை பாராயணம் செய்யலாம். சத்கர்ம நிப்புணோ விப்ரா மந்திர தந்திர விசாரதா அவைஷ்ணவ சாத். ஆனா அவர் ஒரு கிருஷ்ண பக்தரா இல்ல, அவர் வைஷ்ணவரா இல்ல. ஒருத்தர் வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணல, கிருஷ்ண பக்தரா இல்ல, ஆனா வேத மந்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்காரு, வெறும் பண்டிதரா இருக்காரு, 6 விதமான தொழிலை பர்ஃபெக்டா பண்றாரு. ஆனா அவர் குருவா ஏத்துக்க முடியாது, அவரை குருவா ஏற்றுக்கொள்ள கூடாது. அதே சமயம் வைஷ்ணவா சபச்சோ குரு, நாயை தின்னும் சண்டால குலத்தில், நாயை உண்ணும் சண்டால குலத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலும், பிறப்பால் அவர் சண்டால குலத்தில் இருந்தாலும் பகவானது தூய பக்தராக இருப்பாரே ஆனால் கண்ணை மூடிட்டு அவர் குருவா ஏத்துக்கலாம். அப்ப குருவா இருக்கிற தகுதி என்னது? பகவானுடைய தூய பக்தரா இருக்கு. வாச்சோ வேகம் மனசக்ரோதோ வேகம் ஜிகுவா வேதம் உத்தர உபஸ்த வேகம் ஏதான் வேகான் சோ விசதேத தீர சர்வாபதிமாம் பிரதிவிம்ச சிஷ்யா. வார்த்தையினால் வரக்கூடிய உந்துதல், மனதினால் ஏற்படக்கூடிய உந்துதல், புலன்களால் ஏற்படக்கூடிய உந்துதல். வாச்சா மனசா, வார்த்தையை கட்டுப்படுத்துறவரு, மனசை கட்டுப்படுத்துறவரு, புலன்களை கட்டுப்படுத்தி இருக்கிறவரு, கோபத்தை கட்டுப்படுத்துறவரு. வாச்சோ மனச குரோத ஜிக்வா, நாக்கு, நாக்க கட்டுப்படுத்தி இருக்கிறவரு, பாலுறுப்பு. இந்த 6 உந்துதல், ஒரு மனுஷனுக்கு 6 விதமான உந்துதல் இருக்கும். வாச்சோ மனச குரோத ஜிக்வா உதர உபஸ்தா. வார்த்தையினால வரக்கூடிய வேகம், புலன்களால் வரக்கூடிய வேகம், மனதால் வரக்கூடிய உந்துதல், வயிறினால் ஏற்படைய உந்துதல், நாக்கினால் வரக்கூடிய உந்துதல், பாலுறுப்பினால் வரக்கூடிய உந்துதல். இந்த 6 உந்துதல்களையும் யார் கட்டுப்படுத்தி இருக்காரோ அவர் இந்த உலகத்துக்கே குருவா இருக்கலாம். சர்வாம் சர்வாம் பிரதிவிம்ச சிஷ்யா. இந்த உலகத்துக்கே, இந்த உலகத்துல எவ்வளவு பேரை வேணா அவருக்கு சீடரா ஏத்துக்கலாம். அதுதான் ஒரு குருவுக்கான தகுதி. அவர் பிறப்பால பிராமணரா இருக்காரா, உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரா, சமஸ்கிருதம் படிச்சிருக்காரா, வேத மந்திரங்களை தலைகீழ பாராயணம் பண்ணுவாரா, இதெல்லாம் தகுதி இல்லை. அவர் பகவானே பக்தரா இருக்காரா, அவர் தான் கோஸ்வாமி. கோன்னா புலன்கள், சுவாமினா புலன்களை வென்றவர். ஆழ்வார், ஆழ்வார்னா புலன்களை வென்றவர்கள், சுவாமிகள்னா புலன்களின் எஜமான்.
புலன்களை வென்றவர்கள் கோஸ்வாமி. அதனால பிரபுபார் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. நிறைய உதாரணம் இருக்கு. நிறைய உதாரணம். பிறப்பால் ஒரு சாதாரண குலத்துல பிறந்திருந்தாலும் அவங்க பெரிய ஆச்சாரியரா இருந்து. காஞ்சி பூர்ணர் திருக்கச்சி நம்பி ஸ்ரீ சம்பிரதாயத்துல பிறப்பால் ஒரு சாதாரண குலத்துல பிறந்தவர், ஆனா பெரும் ஆச்சாரியர். ராமானுஜர் வந்து அவர்கிட்ட தீட்சை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். காஞ்சி பூர்ணர், மகா பூர்ணா, பெரிய நம்பி, இந்த மாதிரி பெரிய ஆச்சாரியர்மார்கள். சோ ஒருத்தர் பிறப்பால எந்த குலத்துல பிறந்திருக்காரு, அதனாலதான் சொல்லுவாங்க நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காத. இந்த நதி வந்து நல்லா இருக்கா, இது எங்கிருந்து வந்தது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஓடும் நதி தூய்மையானது, அது மூலத்தை எல்லாம் பார்க்க கூடாது, எங்கிருந்து வருதுன்னு எல்லாம் பார்க்க கூடாது. நதி மூலம் பார்க்காதே, ரிஷி மூலம் பார்க்காதே. ஓ, இந்த இந்த குருவா இவர் எந்த குலத்தை சார்ந்தவரு, இவர் எந்த நாட்டை சார்ந்தவரு, எந்த குடும்பத்தை சார்ந்தவரு, இவருடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, அதெல்லாம் பார்க்கவே கூடாது. அவர் வைஷ்ணவரா கிருஷ்ண பக்தரா, அவரை குருவா எடுத்துக்க. தகுதியுள்ள பிராமணனிடம் பகவான் அன்பு காட்டுகிறார், பொய் கர்வம் உள்ள பிராமணனிடம் அல்ல. பாத்தீங்களா, தகுதியுள்ள பிராமணத்தை தான் பகவான் அன்பு செய்யறார், பொய் கர்வம் அல்ல. பொய் கர்வம் என்னது, நான் பிராமண குலத்துல பிறந்தாலும் பிராமணன், அதில் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் ஒருவர் அந்த தகுதியை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அவரை பிராமணரை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பாருங்க, மகாபாரதத்துல அஸ்வத்தாமன், அஸ்வத்தாமன் பிறப்பால் பிராமணன், துரோணாச்சாரியருடைய பையன். துரோணாச்சாரியரின் புதல்வன் அஸ்வத்தாமன். ஆனா அவருடைய செயல் எப்படி இருந்தது, சூதரனை விட மோசமான செயல். அந்த செயலால துரியோதனே சந்தோஷமாகல. என்ன பண்ணாரு, பாண்டவருடைய 5 குழந்தைங்க, பாண்டவர்கள் 5 புதல்வர்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அன்று இரவு அவங்க கூடாரத்துக்குள்ள போய் இந்த 5 குழந்தைகளையும் கண்ட தொட்டமா வெட்டி எரிச்சு சாம்பல் ஆக்கிட்ட. சாம்பல் கூட மிஞ்சல. ரொம்ப சந்தோஷமா வந்தார் அஸ்வத்தாமன். துரியோதன்ட்ட வந்து சொன்னாரு, துரியோதனா நீ கவலைப்படாத, பாண்டவர் வம்சத்தை அழிச்சிட்டேன், 5 குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும்போது நான் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டேன். துரியோதன சொன்னார், இவன் என்னடா முட்டா, இவன் ஒரு பிராமணன், இவன் ஒரு சத்திரின்னு கூட இதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு. கோழை, தூங்கிக் கொண்டிருந்த ஒரு நபரை வெட்டியிருக்கார். சத்திரின்னா நேருக்கு நேர் சவால் விடணும். சத்திரியன் என்றால் யுத்த பூமியில போய் நேருக்கு நேர் சவால் பண்ணணும். ஆனா அஸ்வத்தாமுடைய செயல் வந்து சூதனை விட இழிந்த செயலாச்சு. அப்ப பிராமணா சூத்ராங்கிறது பிறப்பால் அல்ல, அவன் செயலே தீர்மானிக்குது. அவன் எந்த மாதிரி செயல் பண்றான் அதுதான் தீர்மானிக்குது. பாருங்க, அஸ்வத்தாமன் பிறப்பால் பிராமணன், அவர் செயல் என்னது, ரொம்ப மோசமான செயல். பாண்டவருடைய பசங்களை தூங்கிட்டு இருக்கும்போது வெட்டி போட்டார். இது ரொம்ப கீழ்த்தனமான செயல். இது துரியோதன், அசுர குணம் படைச்ச துரியோதனுக்கே இது சந்தோஷம் இல்லை. அஸ்வத்தாமுடைய செயல் வந்து துரியோதனையே சந்தோஷப்படுத்தல. அதனால பிரம்ம பந்து துஜ பந்து, ஒருத்தரு பிராமண குலத்துல பிறந்திருக்காரு, ஆனா பிராமணருக்கான தகுதி இல்ல. அவர் சாஸ்திரம் படிக்கல, பகவான்கிட்ட சரணடையில, பக்தி செய்யறது இல்ல, கோயில்ல போய் சேவை பண்றது இல்ல, வெறுமனே எந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு, புலன்பமான வாழ்க்கையை வாழ்றாரு, சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுறாரு, அதர்மமான வாழ்க்கையை வாழ்றாரு அப்படின்னா அவரை பிரம்ம பந்து அல்லது துஜ பந்து, பிராமணனின் நண்பன், இருபிறப்பு எய்தியவரின் நண்பன் அப்படி சொல்லலாம். பிராமணன் சொன்னா இருபிறப்பு எய்தியவர். நம்ம எல்லாருக்கும் இந்த உடம்பு கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த ஆன்மாவுக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு, இது முதல் பிறப்பு. ஒரு தாய் தந்தை, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாம் குழந்தையாக பிறந்தோம் இல்லையா, அது முதல் பிறப்பு. 2வது பிறப்பு என்னது, ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு பணிவு அடக்கமா சேவை செய்து அவரிடம் தீட்சை பெறும்போது, மந்திர தீட்சை பெறும்போது நாம் 2வது பிறப்பை எய்தி. குரு வந்து காதுல காயத்ரி மந்திரம் சொல்வார். அப்ப நமக்கு 2வது பிறப்பு பிராமணான திஜா, செகண்ட் பர்த். நம்முடைய பிறப்பையே குரு தூய்மை செய்து விடுகிறார். நம்ம குருட்ட போய் தீட்சை வாங்கும் போது
நாம் பிறப்பையே என்ன பண்ணிடுறார் ஆன்மீக குரு? தூய்மை செய்து விடுகிறார். அதான் த்விஜா, இரண்டாவது பிறப்பே இது. ஓகே, சரி. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கு? அப்ப பிராமணர்கள்னா பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க, தகுதி உள்ள பிராமணர்கள். ஓ, நான் வந்து பிராமண குலத்துல பிறந்துட்டேன், நான் பிராமணன், நான் தான் கோயிலுக்குள்ள போவேன், நான் தான் கோயில்ல கிருஷ்ணரை வழிபடுறேன், நான் தான் பூஜை பண்றேன், நான் தான் வந்து அலங்காரம் பண்றேன், நான் தான் அபிஷேகம் பண்றேன், நான் 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 அப்படிங்கிற பொய்யங்காரம் இருந்ததுன்னா அந்த பிராமணர் கிருஷ்ணருக்கு பிடிக்காது. இந்த அகங்காரமே இல்லாத பிராமணர் தான் கிருஷ்ணருக்கு. ஒரு காலத்துல என்ன நடந்துச்சு, நீங்க எல்லாரும் தெரிஞ்ச கதை தான் உங்களுக்கு. நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு இந்த மாதிரி. ஒரு காலத்துல உடுப்பியில போனீங்கன்னா, உடுப்பி கோயில்ல மெயின் என்ட்ரன்ஸ்ல கிருஷ்ணர் தரிசனம் தரமாட்டார். அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் வழியா தான் கிருஷ்ணர் தரிசனம் பண்ணுவார். பொதுவாக பகவானுடைய கோயில் கிழக்கு திசையை நோக்கி இருக்கும், கிழக்கு பார்த்திருக்கும். ஆனா உடுப்பியில கிருஷ்ணரை போனா நீங்க கிழக்கு திசையை நோக்கி தரிசனம் பண்ண முடியாது, கிருஷ்ணர் மேற்கு திசையில திரும்பி நிட்டார். காரணம் என்னது? கனகதாஸ் என்ற ஒரு பக்தர் ரொம்ப அழகா பாடுவாரு, ரொம்ப எளிமையான பணிவான ஒரு பக்தர். அவரை பிராமணர்கள் வந்து பிறப்பால் ஒரு சூதரங்களால கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. கனகதாசர் வந்து பிறப்பால் ஒரு சூதரன், அவரை கோயிலுக்குள்ள விடக்கூடாது, விட மாட்டேன். கனகதாஸ் என்ன பண்ணாரு? சரி, என்னால கோயிலுக்கு போக முடியல, என்னால கோயிலுக்கு போற தகுதி இல்லை, ஏன்னா நான் பிராமண குலத்துல பிறக்கல. ஆனா என்னால கிருஷ்ணரை பத்தி பாடாம இருக்க முடியாது, அவரை சேவிக்காம இருக்க முடியாது. ஆனா கோயிலுக்குள்ள என்ன விட மாட்டேன். கோயிலுக்கு பின்புறம் நின்று, கோயிலுக்கு பின்னாடி நின்று கனகதாஸ் பாடுவார். ரொம்ப அழகான பாட்டு. இன்னைக்கும் நீங்க கன்னடால போனீங்கன்னா, கர்நாடகால கனகதாசுடைய பாடல்கள் அப்படி பக்தியோடைய மனம் கமழும். ரொம்ப அழகா பாடுவார். இந்த பாட்டெல்லாம் கேட்டா நமக்கு மொழி தெரிஞ்ச கண்கள்ல கண்ணீர் வரும். அப்படி அழகா பாடு. அப்படியே மனமுருகி பகவானை பாடிக்கிட்டு இருக்கார். பிராமணர் எல்லாம் கனகதாசு கோயிலுக்குள்ள விட மாட்டார். கிருஷ்ணர் பார்த்தாரு, இந்த கனகதாஸ் வந்து என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான், இவரை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன இவரை கோயிலுக்குள்ள விடுறது, இவரே அவர் திசையை நோக்கி திரும்பி விட்டார். 108 டிகிரி அபவுட் டர்ன். அப்படியே அபவுட் டர்ன், மிலிட்டரி எல்லாம் சொல்லுவாங்க அபவுட் டர்ன், அப்படியே டர்ன் பண்ணிட்டார். ஈஸ்ட்ல இருந்து அப்படியே வெஸ்டுக்கு டர்ன் பண்ணிட்டார். சுவர் வெடித்தது. அந்த சுவர் துவாரத்தின் வழியாக கனகதாஸ் தரிசனம். நீங்க உடுப்பில போனா கேரளால கர்நாடகால கிண்டின்னு சொல்லுவாங்க. கிண்டினா ஜன்னல், கனகன கிண்டி, கனகதாசருக்கு தரிசனம் கொடுத்த ஜன்னல். காலையில பூஜாரி வந்து கோயில திறக்கிறாரு, பகவான் திரும்பி நிக்கிறார். இது என்ன பகவானே விந்தைனா, உங்க எல்லாருக்கும் நீ இந்த பக்கம் தான் தரிசனம். எங்க மெயின் என்ட்ரன்ஸ்ல முக்கியமான நுழைவாயில வந்தா யாருக்கு தரிசனம் கிடையாது. எல்லாரும் பின்னாடி வழியா வந்து என்னை கனகதாசர் என் திசையில் இருந்து என்னை பாடிக்கொண்டிருந்தானோ அந்த தூய பக்தருடைய பாடலின் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவனுக்கு தரிசனம் கொடுக்க அந்த செவரையை உடைச்சார். செவரை உடைச்சு, எப்படி நரசிம்மர் தூணை உடைச்சு, நரசிம்மர் வந்து தூணை உடைச்சு பிரகலாதருக்கு தரிசனம் கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த கனகதாசருக்கு வேண்டி பகவான் வந்து செவரை உடைச்சிட்டார். அப்புறம் ஜன்னல் பண்ணாங்க. இன்றைக்கும் அந்த ஜன்னல் வழியா தான் தரிசனம். கனகதாஸ் என்ற ஒரு பக்தனுக்காக வேண்டி பகவான் அப்படியே டர்ன் பண்ணிட்டார். எக்கச்சக்க வரலாற்று கதைகள் உண்டு. ஸ்ரீரங்கத்துல திருப்பானாழ்வார் பிறப்பால் ஒரு சாதாரண குலத்துல பிறந்தவர். ஆனா அதீத பக்தி பகவான் மேல. அவரை கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. சரி, விடாம விட்டதும் இல்ல, ஒரு தடவை அடிச்சு காயமே படுத்திட்டாங்க. தன்னை மறந்து பாணன் என்ற இசைக்கருவி, பானம் என்னும் இசைக்கருவி வைத்துக் கொண்டு தன்னை மறந்து பாடுறார் திருப்பானாழ்வார். வழியில பட்டர் வந்து காவேரியிலிருந்து தண்ணி எடுத்துன்னு போறார். காவேரி படித்துறையில் நின்று பாடுறார். காவேரியிலுடைய படித்துறையில் நின்றுகிட்டு திருப்பானாழ்வார் ரங்கநாதருடைய நாம ரூப குணாதிசயங்கள் அப்படியே அழகா பாடிட்டு இருக்காரு. இந்த பட்டர் சொன்னாரு, விலகிப்போ விலகிப்போனார். காதுல விழவே இல்லை, ஏன்னா தன்னையே மறந்துட்டார். அப்படியே கிருஷ்ணருடைய பிரேமத்துல லயிச்சு போய் பாடிட்டு இருக்கு. பட்டர் வந்து ஒரு கல் எடுத்து ஓங்கி அடிச்சிட்டார். மண்டை உடைஞ்சு தலை உடைஞ்சு ரத்தம் வருது. தலையில அடிபட்டும் போதுதான் உணர்வே திரும்ப வருது. பார்த்தா பட்டர் முன்னாடி குடத்தோட நிக்கிறாரு. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய அபராதம் செய்து விட்டேன்,
ரங்கநாதருடைய சேவைக்கு போற ஒரு பட்டருடைய வழியை நான் மறித்து விட்டேன்னு சொல்லி கூனி குறுகி வெக்கி நகர்ந்து போறார். இந்த பட்டர் என்ன நினைச்சாரு, இவன் என்ன சூதரன் தானே, இவன் போ போ விலகி போ அப்படின்னு இவர் போனார். முதல் முதல் லாக்டவுன் போட்டதே ரங்கநாதர் தான். நமக்கெல்லாம் கொஞ்சம் வருஷம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா லாக்டவுன் வந்தது இல்லையா, அந்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணது ரங்கநாதர் தான். என்ன பண்ணிட்டாரு, கோயில் கதவை லாக் பண்ணிட்டாரு. பட்டர் வராரு குடம் எடுத்துட்டு அபிஷேகத்துக்கு, கோயில் பூட்டி இருக்கு. பூஜாரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து பிரார்த்தனை செய்யறாங்க. இது என்னது இது, கோயில் திறந்தா திரும்பி தாள் போட்டிருக்கு, யாரு இப்ப உள்ள தாள் போட்டிருக்கு, எப்படி திறக்கிறது, யார் தாள் போட்டா? ரங்கநாதர் சொன்னாரு, பட்டர்களே, எனது பக்தனான திருப்பாலாழ்வாரை காயப்படுத்தி விட்டீர்கள். அவரை கோயிலுக்குள்ள அனுமதிக்காதே முதல் தவறு, அவரை காயப்படுத்தியது அதுபடியே பெரிய குற்றம். உங்களுக்கு எல்லாருக்கும் தரிசனம் வேணும்னா அந்த பாணனை உன் தோளில் வைத்து அழைத்து வர வேண்டும். சும்மா எல்லாம் கூட்டிட்டு வர, தோல்ல வச்சு தூக்கிட்டு வந்தார். முனிவாகனன் பேரு திருப்பாலாழ்வாருக்கு, முனிவாகன். பட்டரே தோல்ல சுமந்து வந்தார். திருப்பானாழ்வார் அங்க நின்று பாடிட்டு இருக்காரு. காவேரி கரையில போய் சாஷ்டகமா நமஸ்காரமா, திருப்பானாழ்வார் உடம்பெல்லாம் நடுக்குது. ஐயா பட்டாச்சாரி, நீங்க போய் இந்த சூதரன் காலில் விழுவதான், அவனுக்கு கீழ்நிலையான ஆத்மா, ஏன் அப்புறம் அபச்சாரம் பண்றீங்க, என்ன விட்டுருங்க, நீங்க காலில் உழறதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. இந்த பட்டர் சொல்ற, ஐயா நீங்க பெரிய வார்த்தை சொல்லாதீங்க, நீங்க தான் ரங்கநாதுக்கு பிரியமானவர், நீங்க பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு அவர் பாதங்களை பிடித்து கொண்டு கதறி அழுதார். இந்த பட்டர், உங்க தோல்ல வச்சு கூட்டிட்டு போனதான் பகவான் தரிசனம் கொடுப்பேன்ட்டாரு. திருப்பானார்வரை தோல்ல சுமந்து போனார் பட்டர். திருக்குறுங்குடி நம்பி கோயில், அங்க வந்து ஆஹ், பாணன், அங்க ஒரு பக்தர் ரொம்ப அழகா பாடுவார். அவரும் பிறப்பால் சாதாரண குலத்துல போய் பிராமணர் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. என்ன பண்ணாரு பகவான், இந்த நம்பாடுவான், நம்பாடுவான்ங்கிற பாணன் பிறப்பால் சூத்திர குலத்தை ஓரொரு ஏகாதசியும் தவறாம வந்து கோயிலுக்கு வெளியில நின்று நம்பி பெருமாளுடைய அழக புகழ்ந்து பாடுவார், பரவசத்துல நடனம் ஆடுவார். ஆனா கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. கடைசியில என்ன நடந்தது, பகவான் பார்த்தாரு, இந்த பாணன் எனக்காக இப்படி அழகா பாடிட்டு இருக்காருன்னு. துஜஸ்தம்பம், ஓரொரு கோயிலையும் பகவானுக்கு நேரா அந்த கருடஸ்தம்பம் துஜஸ்தம்பம் இருக்கும். நீங்க திருக்குறுங்குடி நம்பி கோயில்ல போனா 2 அடி விலக்கி வச்சிட்டாரு, துஜஸ்தம்பத்தை தூக்கி அந்த பக்கம் வச்சிட்டாரு 2 அடி. நம்பாடுவானுக்கு வேண்டி என்ன பண்ணாரு, பகவான் இந்த துஜஸ்தம்பத்தையே 2 அடி தூக்கி விலக்கி வச்சிட்டாரு. நேரடியா தரிசனம் கொடுத்தாரு. நம்பாடுவானே, நீ கோயிலுக்குள்ள வரலன்னா நான் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன், யாராலும் தடுக்க முடியாது. அதனால நம்பாடுவான் கண்கள்ல கண்ணீர் வந்து, ஏன்னா வர வழியில ஒரு பிரம்ம ராட்சசுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்தார். இந்த பிரம்ம ராட்சசு ஒரு பிசாசு வந்து ஒரு வழி மறிச்செடுத்து, ஏ பானா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் உன்னை சாப்பிட போறேன்னு. அவர் சொன்னார், இன்னைக்கு ஏகாதசி, நான் போய் பகவானை தரிசனம் பண்ண, கைசிக்கு ஏகாதசி இப்ப சமீபத்தில் நடந்தது. நீ கைசிக்கு ஏகாதசி, நான் போய் பகவானை தரிசனம் பண்ணணும், நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு முறையாவது பகவானை சேவிச்சுட்டு வந்துடுறேன், அப்ப நீ என்ன உணவா சாப்பிட்டுக்கோ. நம்ப மாட்டேன், நீ ஏமாத்திட்டு போயிட்டா எப்படி உன்னை நம்புறது, நீ போயிட்டு வர, நீ ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்றது, நான் நம்ப மாட்டேன். இல்ல இல்ல நான் வருவேன், அப்படி நான் வரலைன்னா எனக்கு இந்த பாவம் எல்லாம் வரட்டும்னு ஒரு 16-17 பாவ வினைகள் எனக்கு வந்து சேரட்டும்னு சொல்றார். கைசிக புராணத்துல மகாத்மியத்துல வராக தேவர் லட்சுமி பூமாதேவி தன் மடியில வச்சுட்டு இந்த புராணம் கதை, பகவானே தன் பக்தருடைய மகிமையை புகழ்ந்து பாடுற நம்பாடுவான் புகழ வந்து வராகமூர்த்தி பூமாதேவியின் தன் தொடையில வச்சுட்டு சொல்றார், பாருங்க இந்த நம்பாடுவானுக்கு எவ்வளவு சரணாகதிய மேல எவ்வளவு வலுவாத நம்பிக்கை உறுதி. அந்த பிரம்மராசி வாக்கு கொடுக்கிறார், நான் வந்து வாக்கு கொடுக்குறேன் உனக்கு, என்னை விட்டுடு, நான் போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்படி ஒருவேளை நான் திரும்ப வரலைன்னா எனக்கு இந்த பாவங்கள்லாம் வந்து சேரட்டும் அப்படின்னு 16 விஷயங்களை சொல்றேன். அந்த பிரம்மராசும் அனுமதி கொடுத்தது, இவர் போனாரு. கடைசி தரிசனம், அந்த ஏகாதசி தான் கடைசி தரிசனம், திரும்ப வரமாட்டாரு, போனா அந்த பிரம்மராசு சாப்பிட்டுடும். அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர், பகவானே இது என்னுடைய வாழ்க்கை என்னோடு முடிய போகுது, இது எனக்கு கடைசி தரிசனம், எனக்கு இது ஒன்னே ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்ததே எனக்கு பெரும் பாக்கியம் அப்படின்னு மனமுருகி பாடி திரும்ப போறார். போற வழியில ஒரு வயதான பிராமணர் வராரு, ஓ பானா,
அந்த பக்கம் போகாதே, அங்க ஒரு பிரம்மராட்சஸ் இருக்கு, போனா உன்னை சாப்பிட்டுடும், வேற திசையில போயிடு. அப்போ அந்த நம்பாடுவான் சொல்றாரு, எனக்கு தெரியும், நான் அந்த பிரம்மராட்சஸுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், அவருக்கு உணவாவேன். உடனே இந்த பிராமணர் சொல்றாரு, இல்ல இல்ல, போவாத, ஒரு ஆபத்து காலத்துல ஒருத்தர் கொடுத்த வாக்குறுதி மீறலாம். சாஸ்திரம், நான் பிராமணன் சொல்றேன், எனக்கு சாஸ்திரம் தெரியும், ஆபத்து காலத்துல ஒருத்தர் கொடுத்த வாக்குறுதி மீறலாம், தப்பு இல்ல, உனக்கு உயிருக்கே ஆபத்து, நீ எங்க போன அந்த பிரம்மராசு உன்னை சாப்பிட்டுடும், போகாத, வேற வழியா போ. இல்ல இல்ல, நான் அதை ஏற்றுக்க தயாரா இல்ல, ஏன்னா என் வாக்குறுதி எனக்கு ரொம்ப முக்கியம், அவர் என்னை நம்பி அனுப்பிச்சிருக்கார், இவர் பகவானுடைய பக்தர், பொய் சொல்ல மாட்டாரு, சத்தியம் பண்ணிருக்காரு, என் சத்தியத்தை நான் காப்பாற்றுவது பகவானுக்கு நான் செய்யும் வெறும் சேவை அப்படின்னு திரும்ப போறார். இந்த பிரம்மராசிக்கு ஒரே ஆச்சரியம், சொன்ன மாதிரியே இந்த பக்தர் வந்துட்டாரே. உடனே அந்த 2 பேருக்கு பகவான் தரிசனம் கொடுக்கிறார். அந்த அந்த வயதான பிராமணர் வேற யாரும் இல்ல, அந்த நம்பி பெருமாள் தான் பிராமண ரூபத்துல வந்தார், 2 பக்தருக்கும் முக்தி கொடுத்தார். மாதிரி சாரி, அந்த பிரம்மராட்சஸுக்கு முக்தி கொடுத்தாரு. இந்த தூய பக்தருடைய கருணையால, இந்த பக்தருடைய கருணையால, இந்த நம்பாடுவான கருணையால ஒரு பிரம்மராட்சஸுக்கு மோட்சம் கிடைச்சது. அப்ப பாருங்க வைஷ்ணவர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். மாதிரி எண்ணற்ற வரலாற்று சான்றுகள் உண்டு. அதனால பிறப்பால் ஒருவர் பிராமணன் என்று கர்வம் கொள்ளக்கூடாது. அதே சமயம் ஒருத்தர் சாதாரண குலத்துல பிறந்திருந்தாலும் அவருக்கு கிருஷ்ண பக்தியை தீவிரமா பயிற்சி பண்றான்னு ஒரு பிராமணனை காட்டிலும் உயர்ந்த நிலை வைஷ்ணவன் தரத்துக்கு. ஒரு வைஷ்ணவரா இருக்கிறது, கிருஷ்ண பக்தரா இருக்கிறது பிராமணனை காட்டிலும் உயர்ந்த நிலை. பிராமணர் கூட 3 குணத்துக்கு உட்பட்டவர் தான், சத்வ ரஜஸ் தமஸ். பிராமணர் சத்துவ குணத்துல இருப்பார். ஆனா வைஷ்ணவர் அதையும் கடந்து சுத்த சத்வா, பியூர் சத்வா, சுத்த சத்துவ நிலைக்கு இருக்க. விறகுக்கும் மண்ணிற்கும் ஒரு உறவு இருக்கிறது என்றாலும் விறகு இல்லாமல் வெறும் மண்ணை கொண்டு தீ மூட்ட முடியாது. அதே போல ஒரு பிராமணரை விட குறைவான தகுதியை பெற்றிருப்பவர்கள் பகவானுக்கு எந்த உறவையும் ஸ்தாபித்துக் கொள்ள முடியாது. பகவான் பரிபூர்ணமானவர் என்பதால் அவரது நலனை பற்றி கேள்விக்கு இடமில்லை. எனவேதான் யுதிஷ்டமர் இதை பற்றி விசாரிக்கவில்லை. பக்தர்கள் கூடும் அவரது வசிப்பிடமான துவாரகையை பற்றி மட்டுமே அவர் விசாரித்தார். பக்தர்கள் கூடும் இடங்களில் மட்டுமே பகவான் வசிக்கிறார். பக்தர்கள் எங்க கூடி இருக்காங்களோ, சத்சங்கம் எங்க நடக்குதோ அங்க பகவான் இருக்கார். ஒரு முறை பகவான் நாரதர்கிட்ட சொல்றார், நாரதா, நான் யோகிகளுடைய இதயத்துல இல்ல, நான் வைகுண்டத்துல இல்ல, நான் தவம் பண்ற இதயத்தில். அப்ப நீங்க எங்க இருக்கீங்க கிருஷ்ணா? நீங்க எங்க எப்பவுமே இருப்பீங்க கிருஷ்ணா? நீங்க எப்பவும் எங்க இருப்பீங்க? நாகம் திஷ்டாமி வைகுந்தே நான் யோகின ஹிருதயேசவா எத்திர காயந்தி மத்பக்தா தத்திர திஷ்டாமி நாரதா. ஓ நாரதா, நான் யோகிகளுடைய இதயத்துல இல்ல. சரி, வேற எங்க இருக்கீங்க? வைகுண்டத்துல இருக்கீங்களா? வைகுண்டத்துல இல்ல. வேற எங்க இருக்கீங்க? எப்ப என் பக்தர்கள் எல்லாம் இணைந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனம் பண்றாங்களோ அங்க நித்தியமா இருக்கேங்கிறார். பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் எங்க நடக்குதோ, எத்திர காயந்தி மத் பக்தா தத்திர திஷ்டாமி நாரதா, அங்க பகவான் எப்பவுமே இருக்கார். பக்தர்கள் கூடும் இடங்களில் மட்டுமே பகவான் வசிக்கிறார். பரமசத்தியத்தை அவர்கள் புகழ்வதைக் கண்டு ஆனந்தம் அடைகிறார். பகவானும் அவரது பக்தர்களும் புகழப்படுவதை பார்த்து பகவான் பேரானந்தம் அடைகிறார். யுதிஷ்ட மகாராஜா துவாரகைப்புரியில் உள்ள பக்தர்களை பற்றியும் அவரது புண்ணிய செயல்களை பற்றியும் அறிய விரும்பினார். அந்த பக்தர்கள்லாம் துவாரகையில் இருக்கிறவங்க என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும், பகவானுடைய சங்கத்துல இருக்காங்களே, அதை அவர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறார். 35 மற்றும் 36வது பதம். மங்களாய ச லோகானாம் க்ஷேமாய ச பவாய ச ஆஸ்தே யது குலாம் போதா ஆத்யோ அனந்த சுகப்புமான் யத் பாஹு தண்ட குப்தாயாம் சபூர்யாம் யதவோர்ச்சிதா கிரீடந்தி பரமானந்தம் மகாபௌருஷிகா இவ. அனுபவிப்பவரான மூல முழுமுதற் கடவுளும் ஆதியான பகவான் அந்தரங்கராகிய பலராமரும் முழு பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மற்றும் பொதுவான முன்னேற்றத்துக்காகவும் யதுவம்சம் எனும் சமுத்திரத்தில் தங்கியிருந்தனர். மேலும் பகவானுடைய கரங்களால் பாதுகாக்கப்படும் யது வம்சத்தினர் ஆன்மீக உலகிலேயே ஆன்மீக உலக வாசிக்க போல் வாழ்வை அனுபவத்தினர். பாருங்க, துவாரகையில் இருந்த யதுக்கள் எல்லாமே எல்லா ஐஸ்வர்யங்களோடும் ஆனந்தமா சந்தோஷமா அனுபவிச்சிருக்காங்க. காரணம் என்னது?
கிருஷ்ணர் பலராமர் அவங்க கூட இருந்தனர். கிருஷ்ணரும் பலராமரும் என்னது அது? கிருஷ்ணரும் பலராமரும் முழுமுதற் கடவுள். அதுல குறிப்பா இங்க பலராமர் பத்தி சொல்லும் போது ஆதியான பகவான் அந்தரங்கராகிய பலராமர். பலராமர் கிருஷ்ணரிலிருந்து வேறானவரே அல்ல, கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம். பலராமர் கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம். அவர் கிருஷ்ணரிலிருந்து வேறானவரே அல்ல. அவர்தான் எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். ராமர், நரசிங்கர், வராகர், விஷ்ணு தத்துவங்கள், குணாவதாரம், லீலாவதாரம், புருஷாவதாரம், மன்வந்தராவதாரம், எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம் பலராமர். பலராமர் யார் அப்போ? அவர் பகவான் தான். ஆனா என்ன பகவான்? பகவானுக்கு சேவை செய்யும் பகவான். ஒருத்தர் சேவையை ஏற்றுக்கொள்ளும் பகவான், ஒருத்தர் சேவையை செய்யும் பகவான். பகவானே பகவானுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய பகவான் பலராமர். அந்தரங்கம், அந்தரங்க பக்தி, ஆதி அந்தமற்ற முழுமுதற் கடவுள் பலராமர். முழு பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மற்றும் பொதுவான முன்னேற்றத்திற்காகவும் யதுவம்சம் எனும் சமுத்திரம், யதுவம்சம் ஒரு பெரிய சமுத்திரமா இருந்தது. அதுல தோன்றுனாங்க கிருஷ்ணரும் பலராமரும். அந்த யதுவம்சத்துல எல்லாமே என்ன பாக்கியம் பண்ணாங்க? அவங்க நேரடியா கிருஷ்ணருடைய பலராமருடைய நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் இருக்கிறாங்களே, அதனால அவங்க நலனை பற்றி விசாரிக்கிறார். முப்பத்தி ஏழு. எத்பாத சுஷ்ருஷன முக்கிய கர்மனா சத்யாதயோ அஷ்ட சகசிரயோஷித நிஜித்ய சங்கே திரிதசாம் தத் ஆசிஷோ ஹரந்தி வஜ்ராயுத வல்லபோச்சிதா. சத்யபாமா முதலான துவாரகாபுரி ராணிகள் சேவைகளிலேயே மிக முக்கியமானதான பாத சேவையை பகவானுக்கு செய்து அவரை திருப்திப்படுத்துவதாலேயே தேவர்களை தோற்கடிக்கும்படி அவர்கள் பகவானை தூண்டினர். இவ்வாறாக வஜ்ராயுதங்களை ஆள்பவரான மனைவிகளின் தனிப்பட்ட உரிமைகளையும் ராணிகள் அனுபவித்தனர். பாத்தீங்களா? சத்யபாமா கிருஷ்ணருக்கு பிரியமான மனைவி. பகவான் கிருஷ்ணருக்கு 16,108 மனைவிங்க. அதுல 16,100 ராணிகள் நரகாசுரன் கடத்தி சென்று வச்சிருந்தார். அவங்கள கிருஷ்ணர் விடுவிச்சார். 16,100 ராணிக. நரகாசுரன் போய் சிறை வச்சிருந்தாரு. கிருஷ்ணர் போய் நரகாசுரனை வதம் பண்ணி அந்த ராணிகளை விடுவிச்சு அவங்க சொன்னாங்க, கிருஷ்ணா நீங்க எங்களை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? எங்களை நரகாசுரன் தூக்கிட்டு போனது உலகத்துக்கே தெரியும். இனி ஒரு ராஜாவும் ஒருத்தரும் என்ன கல்யாணம் பண்ண வர மாட்டாங்க. நாங்கெல்லாம் அவ்வளவுதான். காலம் பூரா கன்னி பெண்ணாவே கிளவியாகிற வரை கன்னி பெண்ணாதான் இருக்கணும் போல இருக்க. ஆனா எங்களுக்கு ஒண்ணு நல்லா புரியும், நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர், நீங்க முழுமுதற் கடவுள். அழகுலயே உங்க மிஞ்ச யாரும் கிடையாது. 6 ஐஸ்வர்யம் முழுமையா இருக்கு உங்ககிட்ட. அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. உங்களை விட ஒரு சிறந்த ஆண்மகனை பார்க்க முடியாது. அதனால நீங்களே எங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க. 16,100 ராணிங்க. கிருஷ்ணா ஓகே ரைட், நீங்க எல்லாம் துவாரிக்கு வாங்க. இந்த ஒரு ராணிக்கும் ஒரு அரண்மனை. இந்த ஒரு ராணி கூட கிருஷ்ணா 16,100 கிருஷ்ணர் 108 கிருஷ்ணர் எக்ஸ்பெண்ட் ஆனார். ஒரு ராணியும் கிருஷ்ணா தன் கூடயே இருக்காரு நினைச்சுட்டு இருக்கார். அதுல 8 ராணிகள் ரொம்ப முக்கியமானவங்க. ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, நாக்னஜித், காலிந்தி, மித்ரவிந்தா, லக்ஷ்மணா, மாதிரி 8 பேர். நாக்னஜித், ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, காலிந்தி, பத்ரா, லக்ஷ்மணா, நாக்னஜித், 8 பேர். மித்ரவிந்தா. இந்த 8 பேரும் கிருஷ்ணர் வீர தீர சாகசம் பண்ணி கல்யாணம் பண்ணார். நாக்னஜித் 9 காளை அடக்கணும். 9 காளை எப்படி இருக்கு? சும்மா பெரிய மலை மாதிரி இருக்கு. அது மேகம் திமில், ஒரு காளையோட திமில்ல பெரிய பெரிய திமில் இருக்கும் காளைக்கு. அந்த திமில் ஆகாசத்தை தொடர மாதிரி இருக்கு. இந்த 7 காளைகள், பிரம்மாண்டமான 7 காளைங்க. முதல் ஜல்லிக்கட்டு பண்ணதே கிருஷ்ணர் தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. 7 காளை அடக்கினார். இந்த என்ன பண்ணாங்க? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க,
இதனால சகலமானவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நக்னஜித் மன்னாவுடைய அறிவிப்பு, அவருடைய அரண்மனையில் 7 காளைகளை அடக்கும் ஆண்மகனுக்கு அவரது அழகான ராஜகுமாரியை திருமணம் செய்து கொள்ளலாம். பிப்ரி பிப்ரி. 7 காளை அடக்கணும். எப்படி அடக்கிறது? பிரம்மாண்டமான புரட்டு காளைங்க 7 பேரும். கிருஷ்ணா என்ன பண்ணாரு? 7 கிருஷ்ணர் எக்ஸ்பெண்ட் ஆயிட்டார். 7 கிருஷ்ணர் எக்ஸ்பெண்ட் ஆகி 7 காளை அடக்குனர். தன் நாக்குநட்சத்தை கல்யாணம் பண்ணிட்டார். இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ருக்மணியோடைய சுயம்பரத்துல அவர் கடத்திட்டு போயிட்டாரு. ருக்மணிய தேவரத்துல கடத்திட்டு வந்துட்டாரு கிருஷ்ணா. இந்த மாதிரி ஹெவி சேலஞ்ச் இது கிருஷ்ணாவுக்கு. இந்த 16,108 ராணிகளும் தேவலோகத்து மங்கைகளை அனுபவிக்காத ஆனந்தத்தை அனுபவிச்சாங்க. ஒரு ராணிகளும் லக்ஷ்மி தேவி. இவங்க எல்லாருமே பகவானுடைய துவாரகையில எல்லா ஐஸ்வர்யங்களையும் அனுபவிச்சாங்க. தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள். துவாரகை ஐஸ்வர்யா தாமம். ஐஸ்வர்ய தாமம். அதுல அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சாங்க இந்த 16,108 ராணிங்க. ஒரு நாள் நாரதர் நினைச்சாரு, எப்படி கிருஷ்ணர் போய் 16,108 ராணி கூட கல்யாணம் குடும்பம் நடத்துறாரு பார்க்கணும்னு. இல்லையா? இந்த கலியுகத்துல ஒரு மனைவி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதே பெரிய பாடா இருக்கு. 1-2 குழந்தை பெத்துட்டு வளர்த்து பெரிய பாடு. முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர் நாங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாங்க, அப்புறம் இன்னும் சொல்லுவாங்க நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படிம்பாங்க. இதுதான் கலியுகம். கிருஷ்ணா 16,108 ராணி, அவங்களுக்கு 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 குழந்தைங்க. பெரிய வம்சம் எது வம்சம். நாரதர் ஒரு நாள் பாக்குறாரு, இந்த லீலையை பார்க்கணும். கிருஷ்ணர் எப்படி 16,108 ராணிகளோடு குடும்பம் நடத்துறாரு. பார்த்து நாரதர் வியந்து போனார். ஒரு ருக்மிணியோட அரண்மனையில கிருஷ்ணர் ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்காரு ருக்மிணி கூட. சத்யபாமாவோட அரண்மனையில கிருஷ்ணர் சத்யபாமா கூட ஆர்குமெண்ட் வாதம் பண்ணிட்டு இருக்காரு. ஜாம்பவதியோட அரண்மனையில கிருஷ்ணர் ஜாம்பவதி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்படி 16,108 லீலைகள். கிருஷ்ணர் குழந்தைகளோட விளையாடுறாரு, யாகம் செய்யறாரு, பூஜை பண்றாரு, தவம் செய்யறாரு, மனைவியோட பேசிக்கிட்டு இருக்காரு. அரசியல் சபையில சுதாமாங்கிற சபையில சுதர்மாங்கிற சபையில அரசியல் விவகாரம் பேசிக்கிட்டு இருக்காரு. நாரதர் பிரமிச்சு போனார் கிருஷ்ணருடைய அமானுஷமான சக்திகள். அதனால எதுலையுமே கிருஷ்ணரோடு போட்டி போடவே முடியாது. கல்யாண விஷயத்திலேயே கிருஷ்ணரோடு போட்டி போட முடியாது. பதம் 38. யத்பாஹு தண்டாப்யுதப்யானு ஜீவினோ யது பிரவீராஹி அகுதோபயாமுஹு அதிக்ரமந்தி அங்கிரிபீர் ஆஹிருதாம் பலாத் சபாம் சுதர்மாம் சுரசத்மயோசிதாம். யது வம்சத்தின் சிறந்த வீரர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கரங்களால் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டிருந்ததால் எந்த விஷயத்திலும் அவர்களுக்கு அச்சமே இல்லை. எனவே மிக சிறந்த தேவர்களுக்கு சொந்தமான சுதர்மா எனப்படும் தேவலோக ராஜ்யசபையை அவரிடமிருந்து பறித்து அதை அவர்கள் அலட்சியமாக தங்களது பாதங்களில் மிதித்தனர். எனக்கு நெட் அன்ஸ்டேபிள்னு வருது. உங்களுக்கு என் வாய்ஸ் தெளிவா கேக்குதா? ஏதாவது பிரேக் ஆகுதா? ஹரே கிருஷ்ணா. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல கிளாஸே முடிஞ்சிடும். அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் தான் இருக்கும். பிரேக்கிங் பிரபுஜி. ஓகே இருங்க, அப்ப வேற லைன்ல நான் வரேன். நெட் கிளியர் பிரபுஜி. ஓகே, நான் ஏதாவது பேசும்போது உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்ததுன்னா நீங்க திரும்ப எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. எஸ், பிரேக்கிங், வாய்ஸ் பிரேக்கிங், கிளியர். எஸ், கொஞ்சம் பேர் பிரேக்கிங் சொல்றீங்க, கொஞ்சம் பேர் கிளியரிங், கொஞ்சம் பேர் சம் டைம் சொல்றீங்க. ஓகே, லெட் மீ ட்ரை. ஓகே, ஐ வில் கம் ஃபார் அனதர் நெட்வொர்க். நான் வேற ஒரு நெட்வொர்க்ல வரேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இப்போ வாய்ஸ் தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேற நெட்வொர்க்ல வந்துட்டேன். எஸ், நவ் ஓகே. நவ் இட்ஸ் ஓகே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே, பாருங்க, யது வம்சத்து வீரர்கள், யது வம்சத்துல இருந்தவங்க எல்லாருமே தேவர்களுக்கே சவால் விடுற அளவுக்கு சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க.
தேவருடைய அரண்மனையை பறித்துக் கொள்ளும் அளவுக்கு ஆற்றல். காரணம் என்னது? யதுவம்சத்து சிறந்த வீரர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கரங்களால் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டது. பகவானுடைய அரவணைப்புல இருந்ததுனால அவனுக்கு எந்த விஷயத்திலும் பயமே கிடையாது. பயமோ கவலையோ ஏக்கமோ துக்கமோ ஒன்னும் கிடையாது, கிருஷ்ணருடைய அரவணைப்புல இருந்ததுனால. அதனால துவாரகையில கிருஷ்ணருடைய அரண்மனை பேர் வந்து சுதர்மா. இந்த சுதர்மா வந்து தேவலோக சபை. அந்த தேவலோக ராஜ்ய சபையே பறித்துக் கொள்ளும் அளவுக்கு ஆற்றல் படுத்திருந்த யதுவம்சத்தினர். காரணம், அவங்க கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்காங்க, கிருஷ்ணருடைய பாதுகாப்புல இருந்து. சரி பிரபு, எதுக்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க கிருஷ்ணருடைய அரவணைப்புல பாதுகாப்புல இருந்திருக்காங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம தான் துர்பாக்கியசாலியாச்சே, கிருஷ்ணரை மறந்துட்டோம், இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோம். இப்ப நம்ம கிருஷ்ணருடைய பாதுகாப்புல இல்லையா? கிருஷ்ணர் நம்மளை கை விட்டுட்டாரா? நம்ம எப்படி கிருஷ்ணருடைய பாதுகாப்புல இருக்கிறது? அப்போ கலியுகத்துல நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு பகவானுடைய புனித நாமம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த பகவானுடைய திருநாமத்திற்கும் புனித நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. எப்படி வந்து யதுக்கள் எப்பொழுதும் பகவானுடைய அரவணைப்புல பாதுகாப்புல இருந்தாங்களோ, எப்படி பாண்டவர்கள் கிருஷ்ணரால் பாதுகாக்கப்பட்டாங்களோ, எப்படி விருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் பகவானால் பாதுகாக்கப்பட்டாங்களோ, எப்படி மதுராவாசிகள் பகவானால் பாதுகாக்கப்பட்டாங்களோ, அதே பாதுகாப்பு இப்போ நமக்கும் இருக்கு. பகவானுடைய புனித நாமத்தை அடைக்கலம் கொள்வோமே. ஆனால் கலியுகத்துல பகவானுடைய திருநாமத்தில் இருக்கார். கிருஷ்ணர் வந்து கலியுகத்துல நேரடியா அவதாரம் பண்றது இல்ல. கலியுகத்துல பகவான் நாம ரூபத்தில் இருக்கார். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. பகவான் கலியுகத்துல நாம ரூபத்தில் இருக்கார். அவர் தன்னை வந்து பக்தனாக மறைத்து கொண்டு சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சார். பகவானே பக்தனா வந்தாரு. அப்ப கலியுக மக்களுக்கு ஒரே அடைக்கலம் பகவானின் புனித நாமம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை தவிர வேற வழி இல்லை, வேற வழியே இல்லை. அதனால யார் ஒருத்தர் பகவானுடைய புனித நாமத்தை அடைக்கலம் கொள்றாங்களோ, யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ரொம்ப கவனமா உற்சாகமா ஜபிக்கிறாங்களோ, அவங்க எப்பவுமே பகவானுடைய பாதுகாப்புல அரவணைப்புல இருப்பதாக அர்த்தம். அந்த பக்தருக்கு யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் இடைவிடாது ஜபிக்கிறாங்களோ, கவனமா ஜபிக்கிறாங்களோ, குற்றமற்று ஜபிக்கிறாங்களோ, ரொம்ப உற்சாகமா ஜபிக்கிறாங்களோ, அந்த பக்தருக்கு பயம் கவலை ஏக்கம் ஒன்னும் பாதிக்காது. நோ ப்ராப்ளம். அதான் பிரபா சொன்னாரு, சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. நோ டென்ஷன், நோ ஆங்கர், நோ பயா, நோ ஃபியர், நத்திங் எல்ஸ். ஏதோ நம்மளை நெருங்காது. ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.